ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேரோட ஃபோனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு இஷ்யூ, கீபோர்டு வந்து ஷோ ஆக மாட்டேங்குதுன்னு. அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஏதாவது டைப் பண்ணுறதுக்கு மெசேஜ் டைப் பண்ண போயிட்டு கீபோர்டை கிளிக் பண்ணோன்னே கீபோர்டு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகாமல் ரொம்பவுமே லோட் ஆகிட்டு சம்டைம்ஸ் வந்து ஷோ ஆகி வருது, இல்லாட்டி ஷோவே ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால் உங்களால் மெசேஜ் டைப் பண்ண முடியல, இந்த கீபோர்டை யூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஏன்னா இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கீபோர்ட் ஷோ ஆகாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கீபோர்ட் ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ போக முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ முதல் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இப்படி கீபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க, கீபோர்டு ஓப்பன் ஆகலை. ஸோ என்ன பண்ணுங்கன்னா செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உள்ளே போனோன்னே நீங்கள் இப்போ எனேபிள் பண்ணி வச்சுருக்க கீபோர்டு வந்து இந்த இடத்துல சாம்சங் கீபோர்டு அப்படின்னு காட்டுது. ஸோ வந்து உங்கள் ஃபோன்லையுமே என்னென்ன கீபோர்ட்ஸ் இருக்கோ அது இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது கீபோர்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் வந்திருக்க அந்த டிஃபால்ட் கீபோர்டுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கீபோர்டு ஆப் வந்து ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அதில் எதுவும் இஷ்யூ இருக்குமா இருந்தால் கூட கீபோர்டு வந்து ஷோ ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்க கீபோர்டையே நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குமே இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் இல்லாட்டி வேறு ஏதாவது லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் அதனால கூட வந்து கீபோர்டு வந்து ஷோ ஆகாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் கீபோர்டை செக் பண்ணி பாருங்கள். அப்பையும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் இருக்கும், அந்த சர்ச் பாரில் கீபோர்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல நிறையாவே கீபோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ ஜிபோர்ட், மைக்ரோசாஃப்ட் ஏஐ கீபோர்ட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஜிபோர்ட் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ அது ஒரு நல்ல கீபோர்ட், நல்லாவே ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கீபோர்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கீபோர்டு ஆட் பண்ணியுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கீபோர்ட் ஷோ ஆகாத ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது எந்த ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அப்படி கமெண்ட் பண்ணும்போது நானும் அந்த என்ன ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்ப்பேன். இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் பார்ப்பாங்க. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது போல் நீங்கள் நிறையா டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.